ஹலோ மக்களே, திஸ் இஸ் அன்பாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஆனியன் பக்கோடா ப்ரிப்பரேஷன் செய்ய போகலாம். வாங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது பொடி பொடி நறுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு 3-4 பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடி நறுக்கி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் நல்லா ஃபைனாக வெட்டி வச்சிருக்கிறேன். 10 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். விரல் சைஸ் உள்ள இஞ்சி அதையும் நல்லா பொடி பொடி நறுக்கி சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதுலேருந்து தண்ணி ஒன்று விட்டுருக்கும், நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு கப் கடலை மாவு, அரிசி மாவு 1/4 கப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சோம்பு, அதாவது 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான சேர்த்துட்டு ஆப்பச்சோடா ஒரு அரை சிட்டிகை சேர்த்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு டால்டா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். நம்ம டால்டா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பக்கோடாவுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு பொடி கொல்கட்டை மாதிரி வந்து கரெக்டாக நிற்கணும். நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, தண்ணி சேர்க்கவே வேண்டாம். நமக்கு வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நமக்கு சூப்பராக கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா திரும்பவும் சொல்கிறேன், கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு பதம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி காட்டுவேன். கரெக்டாக கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள். இதுதான் பதம். இந்த பதம் இருந்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி பொரிச்சோம்னா சூப்பராக நமக்கு வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பக்கோடாவை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இதுக்கு நான் கடலை யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 லிட்டர். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பொரிக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கிறப்ப வெள்ளை மொறுமொறுப்பாகவும் உள்ளே நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா மெது பக்கடா மாதிரி ஆகிடும், நம்ம கரம்பக்கடை மாதிரி மொறுமொறுப்பாக கிடைக்காது. நான் சொன்ன பாதிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா இந்த பாத்துக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி முருவலாக நமக்கு கிடச்சிரும். முருவலாக கிடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு பக்கடா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே போல் உங்களுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கணும்னா நான் சொன்ன ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக உங்களுக்கு ஆனியன் பக்கோடா கிடச்சிரும். ஃபைனல் ஸ்டேஜை ஒரு கொத்து கருவேப்பிலை அதே எண்ணெயில் பொரிச்சிட்டு மேலே தூவிட்டு ஒரு கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ப்ரெசென்ட் பண்ணோம்னா சூப்பரான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கோடா ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். See you guys in new video. Bye bye.